ஹலோ காய்ஸ், உங்களுடைய ரிக்வெஸ்ட் படியே இன்னொரு நியூ மேன்வாவையும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே லைக் பண்ணி என்னுடைய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நாம ரிட்டர்ன் ஆஃப் த ஃப்ரோசன் பிளேயர்னு சொல்லக்கூடிய ஒரு நியூ மேன்வாவை சாப்டர் வைஸ்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே நீங்க ஃப்ரோசன் குயின் இருக்க இடத்த என்கவுண்டர் பண்ணிட்டீங்கன்னு சிஸ்டம்ல நோட்டிபிகேஷன் வர, உன்னுடைய டீம்மேட்ஸோட உயிரை தியாகம் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். எப்படி இருக்கு அந்த ஃபீல்? என்னது, சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேனா என் டீம் மெம்பர்ஸா? அது ஒன்றும் அவ்வளோ சுலபமான விஷயம் இல்ல. அது மட்டும் இல்ல, உன்னை நான் கொல்றதால மட்டும் இது எல்லாமே முடிஞ்சிட போறது இல்ல. எனக்கு முடிவா? இதுல இருந்தே உனக்கு இந்த வேர்ல்ட பத்தி ஒண்ணுமே தெரியலங்கிறது கிளியரா எனக்கு புரியுது. வாய மூடு. உன்னுடைய முட்டாள்தனமான பேச்சை கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. உன்னை கொன்னு இந்த நைட் மேர நான் முடிச்சு வைக்கிறேன். ஹீரோ அட்டாக் பண்ண பதிலுக்கு அந்த ஃப்ரோசன் குயினும் அட்டாக் பண்றாங்க. இப்படியே அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல பயங்கரமா சண்டை போக, கடைசி அவங்க கையில இருந்து ஒரு பிளாஸ்ட நம்ம ஹீரோவை நோக்கி விட, நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு ஃபைனல் ப்ளோவை கொடுக்கறான். பதிலுக்கு அந்த ஃப்ரோசன் குயினும் அந்த அட்டாக் ரொம்பவே வேடிக்கையா இருந்துச்சு, நான் அப்படி நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குயிக் அட்டாக் பண்ண, உடனே சிஸ்டம்லயும் நீங்க ஃப்ரோசன் குயினுடைய பவரை அப்சர்வ் பண்றீங்கன்னு வர, ஃப்ரோசன் குயினுடைய நியூக்ளியஸ நீங்க ஃபுல்லா அப்சர்வ் பண்ற வரைக்கும் உங்களுடைய உடம்பு ஹைபர்னேஷனுக்கு போயிடும். அதாவது உறக்க நிலைக்கே நம்ம ஹீரோ தள்ளப்படுறோம். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி 76 ஹார்ஸ்க்கு முன்னாடி அண்டார்டிகால என்ன நடந்துச்சுங்கிறத தான் காட்டுறாங்க. இங்க இருக்கிறது தான் கடைசி டஞ்சன், அதாவது ஃப்ரோசன் குயினுடைய நெஸ்ட். என்ன எல்லாருமே விளையாடுறீங்களா? இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பர்சன் மட்டும்தான் உள்ள போக முடியும்னு சொல்றீங்க? அமைதியா இரு காலி, நம்ம கிட்ட டைம் இல்ல. சீக்கிரமா டிசைட் பண்ணும். நான் நினைக்கிற அந்த ஒரு பர்சன் ஸ்பெக்டார் தான். ஸ்கயா சொல்றத நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸ்பெக்டாரை தவிர்த்து மீதி இருக்க நம்ம எல்லாருக்குமே ஐஸ் பேஸ் எபிலிட்டி டிஸ்அட்வான்டேஜ் தான். பதிலுக்கு காலியும் என்னால உள்ள போக முடியலன்னு சொல்லிட்டு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஸ்பெக்டார் அளவுக்கு இங்க யாருமே இல்ல. இதே நேரத்துல அங்கிருந்து இன்னொருத்தையும் இப்படி நான் சொல்வேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா நானுமே சொல்றேன், ஸ்பெக்டார் உள்ள போறது தான் நல்லது. உடனே ஸ்பெக்டாரும், நான் உள்ள போறதுனால வேற யாருக்குமே வருத்தம் இல்லல? வருத்தமா? அதெல்லாம் இல்ல. இன்கேஸ் அந்த ஸ்னோ குயின் உன்னை டிஃபீட் பண்ணிட்டா நாம எல்லாருமே ஒரு மீனிங்லெஸ்ஸான டெத் அடைவோம். ஆனா எங்களுக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அந்த 4 பேரும் ஸ்பெக்டார அந்த டஞ்சனுக்குள்ள அனுப்பி வைக்க, அப்படியே இந்த சீனை கட் பண்ணி 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மியூசியத்தை காட்டுறாங்க. அங்க ஒரு லேடி, மனிதர்களால ஹேண்டில் பண்ண முடியாத சில மான்ஸ்டர்ஸ் பூமியில அப்பியர் ஆக ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாருக்குமே தலைவியான ஃப்ரோசன் குயின் அவளுடைய கை அசைவை வச்சு பசிபிக் ஓசனையே ஃப்ரீஸ் பண்ணா. இத பார்த்து எல்லாருமே ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆனாங்க. அந்த தருணத்துல எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்கிற விதமா 5 ஹீரோஸ் வந்தாங்க. அந்த ஃப்ரோசன் குயினை தேடி அண்டார்டிகாக்கு போனாங்க. அந்த லெஜெண்டரி ஹீரோஸ் வரலாற்றுல மிகப்பெரிய சாதனைய படைச்சாங்க. இவங்க தான் அந்த 5 லெஜெண்டரி ஹீரோஸ். அந்த ஃப்ரோசன் குயினை டிஃபீட் பண்ணவங்க. அதுக்கப்புறம் பூமியில நிறைய சேஃப் ஜோன் உருவாக்கப்பட்டுச்சு. உடனே மியூசியத்துல இருந்து ஒரு பையனும் பின்னாடி இருக்க அந்த ஸ்டாச்சு அசைதுன்னு சொல்ல, அதை கேட்ட அந்த லேடியும், இந்த கிளாஸ் வால் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது, அது மட்டும் இல்லாம அது உள்ள இருக்க டெம்பரேச்சர் 24 மணி நேரமும் எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். சோ அந்த ஐஸ் ஸ்டாச்சுக்கு எதுவுமே நடக்காது, நீங்க பயப்பட வேணாம்னு சொல்ல, உடனே ஸ்பெக்டாரும் அந்த வாலை உடைச்சிட்டு வெளியில வர, சிஸ்டம்லயும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஃப்ரோசன் குயினுடைய நியூக்ளியஸ நீங்க ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னு வருது. இதனால நம்ம ஹீரோவுக்கு ப்ரோஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு நியூ ஸ்கில் கிடைச்சிருக்கு. ஸ்பெக்டாரை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைய இங்கேயே இந்த சாப்டர் முடியுது.